Hi friends, welcome to lovelycakes. இன்னைக்கு ரசமலாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் செய்கிறது 1.5 கிலோலேருந்து 2 கிலோ கேக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ரசமலாய்க்கு நான் ஃபஸ்ட்டு ரபடி தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 1 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க. பாலை இது மாதிரி நல்லா காய்ச்சிக்கோங்க. நல்லா ஆட வர அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போது பால் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதித்து வற்றினதுக்கப்புறம் 3/4 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்ல இனிப்பாக வேணும்னா 1 கப் வரைக்கும் நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு நான் 3/4 கப் சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக முந்திரி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் எல்லோ ஃபுட் ஜெல் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே கலர் போதுன்னா குங்குமப்பூ மட்டும் சேர்த்துட்டு விட்டுருங்க. ரசமலாய்க்கு ஃபஸ்ட்டு எல்லோரும் பன்னீர் தான் செஞ்சுப்பாங்க, அடுத்து தான் ரபடி செய்வாங்க. நான் எப்பயும் ரபடி செஞ்சு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் சில்னஸ்க்காக. இப்போ ஃபைனலாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போது பன்னீர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு அதில் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வினிகரை சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் தண்ணி தனியாக பன்னீர் தனியான்னு பிரிஞ்சு வரும். இப்போது பன்னீரும் தண்ணியும் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. இப்போது ஒரு வடிகட்டியில் மஸ்லின் கிளாத் போட்டு அதில் இதை ஊற்றி வடிகட்டிக்கலாம். இப்போது 2-3 முறை சில் வாட்டர் வச்சு நல்லா அலசிக்கோங்க. அப்போ தான் வினிகரோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நல்லா அலசிட்டு இதை மாதிரி நல்லா டைட்டாக கட்டி ஒரு வெயிட் வச்சுருங்க. 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. இப்போது 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் இந்த மாதிரி டைட்டாக நமக்கு இருக்கும். இதை நம்ம உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு சாஃப்ட் ஆக்கணும். இது மாதிரி நல்லா உதிர்த்து விட்டு உள்ளங்கையால் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் அடுத்தடுத்த டைம் செய்யும்போது ரொம்ப ஈஸியாகிடும். நல்லா உள்ளங்கை வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு பன்னீர் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன். இதில் இப்போ குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போது பன்னீரை வேக வைக்கிறதுக்காக ஒரு கடாயில் 2 கப் சுகர் 4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். இதுக்கு கம்பி பதம் பாகு பதம் எதுவும் தேவையில்லை.
இப்போது தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது ஒவ்வொரு பாலாக சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதை மாதிரி நல்லா எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போது பன்னீர் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அதில் உள்ள ஜூஸ்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த சில் பண்ணி வச்சுருக்கோம்ல ஃப்ரிட்ஜில் ரபடி, அதில் இதை சேர்த்துக்கலாம். எல்லா பன்னீரையும் இதே மாதிரி பிழிஞ்சு விட்டு ரபடியில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரசமலை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.